மியாசாகி பகுதியில் சுமார் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்ததாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்து சுனாமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்க, அசம்பாவிதங்கள் ஏதும் நடந்தால் அதனை சமாளிப்பதற்கும் மீட்பு படையை ஜப்பான் அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது. அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வு போன்ற பிரச்சனைகள் சந்திக்கும் நாடாகவே ஜப்பான் இருந்து வருகிறது. சராசரியாக வருடத்திற்கு ஜப்பானில் சுமார் 1500 முறை நில அதிர்வுகள் ஏற்படுவதாக தரவுகள் கூறுகின்றன. உலக அளவில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் 18% ஜப்பானில் மட்டுமே ஏற்படுகின்றன. இதனால் பல உயிர்கள் நிலநடுக்கத்திற்கு பலியாகி வரும் சூழலும் நிலவுகிறது. சமீபத்திய பேரழிவு என்று பார்க்கையில் 2011ஆம் ஆண்டு ரிக்டர் அளவில் 9.0 பதிவான நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்பட்டது. இதில் சுமார் 20,000 பேர் உயிரிழந்தனர். இப்போது ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு துரிதப்படுத்தி வருகிறது.